நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜமதக்னி முனிவரை குறித்தும் அவருடைய அருந்தவ புதல்வர் பரசுராமரை குறித்தும் அரிய பல செய்திகள் வேதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் காண கிடைக்கின்றன. மந்திர சித்தி பெற்ற மகாத்மா, பின்னாளில் இனி தான் கோபவசப்படக்கூடாது என்பதை முழுமையாக கடைபிடித்த ஓர் மகாத்மா. அது தவிர பல பெரிய சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக ஜமதக்னி திகழ்கிறார். இனி வரக்கூடிய 2 உபன்யாசங்களில் ஜமதக்னியின் பெருமைகளை குறித்தும் பரசுராமனுடைய பெருமைகளை குறித்தும் சில கதைகளை அடியேன் சொல்லப் போகின்றேன். இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஒரு ஞான விளக்கை ஏற்றக்கூடிய வல்லமை பெற்றவை. ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் நப்பின்னை பிராட்டியினுடைய வடிவழகை போற்றும் பொழுது புற்று அரவு அல்குல் புனமையிலே போது அராய் என்று பாடுகிறாள். ஒரு கோபி அல்லது நப்பின்னை பிராட்டி எப்படித்தான் இருக்கட்டுமே, பெண்ணின் சாமுத்திரிகா லட்சணம் நாச்சியாரால் இந்த பாசுரத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய். புற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்ப்பம், பாம்பானது படமெடுத்தால் அதனுடைய சிரோபாகமும் மத்தியம பிரதேசமும் எவ்விதம் இருக்குமோ அதுபோன்று தான் அழகிய திருக்குழலையும் மற்றும் தன்னுடைய ஷரீரத்தின் அவயவங்களையும் பரிபூர்ண லட்சணமாக உடையவள் இந்த பெண் என்பது பொருள். இதற்கு அடியனுடைய ஆசிரியர்களுள் ஒருவரான பெருக்கரணை சக்கரவர்த்தி ஆச்சாரியார் சுவாமி அத்தியாச்சரியமானது ஒரு கதையை சாதிப்பார். அதாவது, ஒரு புற்றில் ஆண் பெண் என்று 2 பாம்புகள் வசித்து வந்தனவாம். ஆண் பாம்பு பெண் பாம்பு என்று 2ம் வசித்து வந்தன. அதற்கு அருகிலேயே மற்றொரு புற்று, அதில் ஒரு ஆண் பாம்பு தனியாக வசித்து வருகின்றது. நெடுநாளாக பெண் பாம்பினிடத்தில் ஆண் பாம்பிற்கு ஓர் ஆசை, தகாத இடத்தில் தகாத ஆசை. மற்றொருத்தருடைய மனைவியை நாம் ஏறிட்டு பார்க்கலாமா? நம் மனைவியினிடத்தில் எப்படியும் இருக்கலாம் என்று சாஸ்திரம் அனுமதி கொடுத்தால் மாற்றான் மனைவியை நாம் நினைத்து பார்க்கலாமா? அதுவும் நெறி பெறக்கூடியதான ஒரு வாழ்க்கைதானே. அது புருஷர்களுக்கும் உண்டாயிற்றே. ரேணுகாதேவியை குற்றம் சொல்லக்கூடியதான இந்த உலகம் நம்மை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? ஆணுக்கும் இது உண்டு, பெண்ணுக்கும் இது உண்டு, விலங்குகளுக்கும் இது உண்டு. அவ்வகையில்தான் இந்த பாம்பு மற்றொருத்தனின் மனைவியான பெண் பாம்பினிடத்தில் பிரீத்தி வைத்தது. ஒரு சமயம் ஆண் பாம்பு, கணவனான ஆண் நாகம் வெளியே இரை தேடச் சென்றது. பெண் பாம்பு தனியாக இருந்தது. அருகில் இருந்த புற்றிலிருந்து திருட்டுத்தனமான அந்த ஆண் நாகம் பலவந்தமாக இந்த புற்றுக்குள்ளே வந்து பெண் நாகத்தை தான் புணர ஆசை கொண்டது. ஆனால் பெண் நாகம் சீறி விழுந்தது. அப்பா, தகாத காரியத்தை செய்யாதே, தவறான பாதையில் நடக்காதே, தீயதான வாழ்க்கை உன்னுடையதான வாழ்க்கையை அழித்துவிடும். நான் மற்றொருத்தனுடைய மனைவி, எனக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும். உன்னிடத்தில் எனக்கு பிரியம் இருக்கின்றது, ஏனென்றால் நீயும் நம் இனத்தைச் சேர்ந்தவன் என்று. ஆனால் உன் மீது எனக்கு தீய எண்ணங்கள் கிடையாது, தகாத எண்ணங்கள் கிடையாது. என் கணவனை விடுத்து நான் மற்றொருத்தரை ஏறிட்டும் பார்க்க மாட்டேன், நினைத்தும் பார்க்க மாட்டேன் என்று சொன்னதாம். இருப்பினும் ஆண் பாம்பு, போக்கிரித்தனமான ஆண் பாம்பு வலுக்கட்டாயமாக இந்த பெண் பாம்பு இருக்கும் புற்றுக்குள்ளே நுழைந்தது. அடுத்த நொடியில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? ஒரு விபரீதம் விளைந்தது. ஆம், புற்றிலிருந்து 2 துண்டாக அந்த ஆண் பாம்பு வெட்டுப்பட்டு கீழே வந்து விழுந்தது. அப்பொழுது பெண்ணாகம் கூறியதாம், ஜாக்கிரதை, இது பரசுராம க்ஷேத்திரம். ஆம், பரசுராம க்ஷேத்திரம் என்பது தர்ம பிரஜா பரிபாலனம் செய்யக்கூடிய புண்ணிய க்ஷேத்திரம். இங்கே யாரும் தீங்கு நினைக்க முடியாது, தீய பாதையில் செல்லக்கூடாது.
தவறான எண்ணத்துடன் எவராவது இங்கு அணுகினார்களேயானால் அவர்களுக்கு இது போன்றதொரு நிலைமைத்தான் உண்டாகும் என்று சூளுரைத்ததாம். இப்படி இங்கே காட்டில் வாழக்கூடிய விலங்குகள், பசு பக்ஷி மிருகங்கள் மற்றும் ஊர்வன, நடப்பன, நிற்பன என்று எல்லாம் பரசுராமனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு தர்ம வழியில் நடக்கின்றன. படவேடு கிராமத்தில் நாம் பார்த்த ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? இங்கே கான்கிரீட் கட்டடங்கள் அதிகம் கிடையாது. எங்கும் பச்சை பசும்புற்கள் போர்த்தினார் போலே தான் எல்லா இடமும் இருக்கின்றன. நடுநடுவே சில வீடுகள் தென்படுகின்றன. அவற்றில் யாரோ வசிக்கின்றார்கள். ஆனால் நிர்பயமாக நிர்பரமாக வசிக்கின்றார்கள். ஏனென்றால் இது பரசுராமருடைய க்ஷேத்திரம். அவர் தாயாரான ரேணுகாதேவியின் தவசித்தி க்ஷேத்திரம், ஜமதக்னி முனிவருடைய தபோவனம். எனவே இந்த இடத்தில் யாரும் தீமைகளை நினைத்து கூட பார்க்க முடியாது என்பது பிரத்யட்சமாக புலனாகின்றது. இப்படியாக பரசுராமருடைய பெருமை காண்பிக்கப்பட்டதல்லவா? இதற்கு மேலாக நாம் ஜமதக்னியினுடைய அரும்பெரும் சரித்திரங்களை பார்க்கலாம். அதாவது ஜமதக்னி முனிவர் ஒரு சமயம் தன் பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் செய்ய ஆரம்பித்தார். பலமுறை அடியன் உபன்யாசங்களில் வலியுறுத்தியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். பித்ருக்களுக்கு நீத்தார் கடனை நாம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமானது. இந்த விஷயத்தில் யாருக்கும் எந்த விதத்திலும் அனுமதி, அதாவது விதிவிலக்கு கிடையவே கிடையாது. எக்ஸம்ஷன் என்பது கிடையவே கிடையாது. பசுமாட்டிற்கு தானமளிப்பதோ, ஏழை எளியவர்களுக்கு அன்னமளிப்பதோ, கோவில்களில் சுவாமிகளுக்கு நிவேதனம் செய்வதோ, இவையெல்லாம் அன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய பித்ருக்காரியங்களை செய்துவிட்டு அதிகப்படியாக செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களை தவிர்த்து பித்ருக்காரியங்களுக்கு மாற்றாக இவற்றை நாம் செயல்படுத்தக்கூடாது. ஜமதக்னி மகரிஷி ஒரு சமயம் தன் பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய திதி வந்ததினாலே ஸ்ராத்தம் செய்வதற்கு எல்லா வஸ்துக்களையும் சேகரிக்க ஆரம்பித்தார். சாஸ்திரங்கள் கூறுகின்றன, எந்த இடத்தில் நல்ல பொருள்களை எல்லாம் நாம் பார்க்கிறோமோ, நன்கு நாம் சமைத்து உண்பதற்கு சுவை மிக்க, மனம் மிக்க, குணம் மிக்க பதார்த்தங்கள் எங்கு நம்மால் பார்க்கப்படுகின்றனவோ உடனே அந்த இடத்தில் பித்ருக்களை குறித்து ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகரிஷி தன் பித்ருக்களுக்கு அளிப்பதற்காக நல்ல பாலை கறந்து பாத்திரத்தில் சேமித்து வைத்திருந்தாள். அப்பொழுது கோபம் என்னும் தீய குணம், சினம், கோபம், அந்த தீய குணம் மனித வடிவில் வந்தது. ஆம், மனிதர்கள் திறத்தில் தானே கோபம் என்னும் மூர்க்க குணம் நிரம்பி இருக்கின்றது. எல்லோரும் நாம் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும். நமக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை. தன் சொல் பேச்சு கேட்டுத்தான் நடக்க வேண்டும். தன்னுடைய ஞானமோ சக்தியோ மற்றவர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் யாராவது ஒப்புக்கொள்ளாமல் போனார்களேயானால் அவர்கள் திறத்தில் நமக்கு உண்டாகக்கூடியது கோபம். இத்தனை கெட்ட விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கோபம் என்னும் தீய குணம் மானுட உருவில் வந்தது. ஜமதக்னி முனிவர் தன் பித்ருக்களுக்காக சேர்த்து வைத்திருந்த பால் பாத்திரத்தை காலால் இடறிவிட்டது. எவ்வளவு பெரிய தவறு! அன்பர்களே, பித்ரு கர்மாக்களில் கவனமுடன் நாம் இருக்க வேண்டும். மந்திர தந்திர கிரியாலோபங்கள் ஒருபொழுதும் சம்பவித்து விடக்கூடாது. அந்த விஷயத்தில் நாம் எப்பொழுதும் புன்சிரிப்புடன் கோபதாபங்களை மறந்து இருக்க வேண்டும். ஜமதக்னியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பனை. அன்றைய தினத்தில் காமக்ரோத வசப்பட்டோமேயானால் பித்ருக்கள் பொறுமையிழந்து விடுகிறார்கள். ஆம், நமக்கு பொறுமை போவதினாலே பித்ருக்களுக்கு கோபம் உண்டாகின்றது. இப்பொழுது ஜமதக்னியை பரீட்சை செய்வதற்காக உண்மையிலேயே ஸ்ரத்தையுடன் தான் அந்த காரியம் செய்கிறாரா, அல்லது இவருக்கு ஈடுபாடு இல்லையா, அல்லது கோபவசப்பட்டு சினந்து கடிந்து பேசிவிடுவாரா என்றெல்லாம் பரீட்சை செய்வதற்காகத்தான், அவருடைய தபோனிஷ்டையை குலைப்பதற்காகத்தான் கோபம் மானுட வடிவில் வந்திருக்கிறது. நமக்கு கூட இது போன்ற சங்கடங்கள் உண்டாகலாம். பித்ருகாலங்களில் நமக்கு சில பல சங்கடங்கள் உண்டானது என்றால் அந்த சமயத்திலும் நாம் பொறுமையுடன் இருந்து அன்றைய தினத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய காரியத்தின் முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை உணர்ந்து இன்முகத்துடன் இருக்க வேண்டுமே தவிர்த்து
சிறிதும் நம்முடைய புத்தி சலனப்படக்கூடாது. இனி எனக்கும் இந்த காரியத்திற்கும் எள்ளளவும் சம்பந்தமில்லை என்று கைவிட்டு விடவும் கூடாது. பாத்திரத்தில் வைத்திருந்த பாலை காலால் இடறி கோபம் என்னும் தீய குணம் மானுட வடிவம் கொண்டு கொட்டிவிட்டது. இப்பொழுது ஜமதக்னியினுடைய நிலை என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே ரியாக்ஷன். அவர் என்ன செய்ய போகிறார் என்று கோபம் பார்த்தது. ஜமதக்னி துளியும் முகம் சொடிக்கவில்லை, மனது வாடவில்லை, கடிந்து பேசவும் இல்லை. அந்த கோபத்தை பார்த்து சொன்னார், ஹே கோபமே, நீ என் திறத்திலா அபராதம் செய்தாய்? இல்லையே. எனக்கு வைத்திருந்த ஆகாரத்தையா நீ கீழே தள்ளினாய்? இல்லை. எனக்கு வைத்திருந்த ஆகாரத்தை நீ கீழே தள்ளியிருந்தால் கூட நான் ஒரு பொழுதும் உன் மீது கோபம் கொண்டிருக்க மாட்டேன். எனக்கு கோபம் என்னும் குணம் வரக்கூடாது என்பதாகத்தான் பகவானை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை நான் கோபவசப்பட்டதினால் உண்டான விளைவுகளை இன்றளவும் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் உன் மீது, உன் திறத்தில் எனக்கு கோபமில்லை. ஆனால் உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏதோ எனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து கொண்டு பித்ருக்களுக்கு தீங்கு செய்து விட்டாயே. கவனித்து பாருங்கள். எனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து கொண்டு பித்ருக்களின் அதிருப்தியை, அவர்கள் கோபத்தை நீ சம்பாதித்து விட்டாயே. நான் சாபமிட்டு என் தபோ வலிமையை குறைத்து கொள்ள மாட்டேன். நீ செய்த தவறுக்கு வருந்தி உண்மையிலேயே பரிகாரம் பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய. ஆனால் நேராக பித்ருக்களிடமே சென்று இதற்குரிய பரிகாரத்தை செய்து உன் பாபத்திலிருந்து விடுவித்துக்கொள் என்பதாக சொன்னார். என்ன ஒரு பொறுமை! அதாவது கோபப்படுவது மனித இயல்பு. ஆனால் கோபப்படுவது தவறு என்று தெரிந்த பிறகு மீண்டும் அதனை தொடரக்கூடாது. இதற்கு ஜமதக்னியின் வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினை. இரண்டாவது, பித்ருக்கள் தினத்தில் நாம் எள்ளளவும் கோபதாபப்படக்கூடாது. மூன்றாவது, பித்ருக்களுக்கு நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வெகு கவனமாக தேர்ந்தெடுத்து அதைவிட கவனமாக பாதுகாத்து வர வேண்டும். நான்காவது, உயர்ந்த பொருள்களைத்தான் நாம் பித்ரு தேவதைகளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டுமே தவிர்த்து நமக்கு தேவையில்லாததோ அல்லது நாம் உபயோகித்து இது நாள் வரையில் இனி நமக்கு உபயோகப்படாது என்னும் நிலையில் இருப்பதையோ மிகுந்ததையோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் அளிக்கக்கூடாது. ஐந்தாவது, பித்ருக்கள் திறத்தில் அபராதம் செய்வதினால் அந்த பித்ருக்கள் நம்மீது பொறாமை கோபம் கொண்டார்களேயானால் அந்த சாபம் கொடியது. அதற்கு பயந்து அவர்களிடத்தில் நாம் பணிவுடன் இருக்க வேண்டும். இத்தனை படிப்பினைகள் ஜமதக்னியினால் அனுஷ்டித்து காண்பிக்கப்பட்டன. ஆயிற்று, கோபதேவதை ஜமதக்னியை கவிழ்த்துவிடும் முயற்சி செய்தது. அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. இனி பித்ருக்களிடம் சென்றது. பித்ருதேவதைகளே, நான் தவறு செய்து விட்டேன். உங்களுக்காக சேமித்து வைத்திருந்த பாலை நான் சிதற அடித்து விட்டேன். ஆகையால் எனக்கு என்ன பரிகாரம், இந்த பாபத்திற்கு என்ன பரிகாரம் என்று கோபதேவதை கேட்டதாம். இப்பொழுது ஒரு விதத்தில் நாம் யோசித்து பார்த்தோமையானால் கோபதேவதை கூட சாத்வீக தேவதையாக மாறிவிட்டது. ஆனால் அந்த கோபவசப்பட்டவர்களுக்கு சாத்வீகம் உண்டாவதே இல்லையே. இது என்ன உலக இயற்கை என்று ஆழ்வாருடைய அந்த பாசுரம்தான் நினைவில் ஆடுகிறது. ஆயிற்றா, பித்ருக்கள் கொதிப்படைந்து போயிருந்தார்கள். ஏனென்றால் ஸ்ரத்தையுடன் ஒருவன் செய்யும் பொழுது அந்த செயலை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நாம் அதை மதிக்க வேண்டாம், அவர் செய்வது நமக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தூஷிக்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா? அதை போற்றும் பக்குவம் நமக்கு இல்லை என்றால் கூட அதை விமர்சனம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதைவிட முக்கியம், அந்த நற்காரியத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டும். கோபதேவதை ஜமதக்னியின் மீது கோபம் கொண்டது. இருப்பினும் பித்ருக்களின் காரியத்தை கெடுத்து விட்டது. எனவே பித்ருக்கள், நீ பாப ஜென்மாவான பாபத்தினால் பிறக்கக்கூடிய பிறவியான கீரிப்பிள்ளையின் பிறவியை அடைவாயாக என்று கோபதேவதைக்கு சாபமிட்டார்கள்.
ஜமதக்னியின் சொற்படி கோபதேவதை பித்ருக்களை சென்று பிரார்த்திக்க அந்த பித்ருக்கள் நீ செய்த தவறுக்கு குற்றத்திற்கு பரிகாரமாக கீரிப்பிள்ளையின் பிறவி எடுத்து திரிவாயாக என்று சாபமிட்டு விட்டார்கள். சரி, சாபம் வந்தது, சாபத்திற்கு விமோசனம் வேண்டுமே. என்ற சமயத்தில் சாபத்திற்கு பரிகாரம் உண்டாகும். அந்த பரிகாரமும் அவர்களால் சொல்லப்பட்டது. எந்த இடத்தில் தானம் நன்கு நடைபெறுகின்றதோ, யார் அளித்த தானம் உத்தம தானமாக நினைக்கப்பட்டு அந்த தானத்தின் பயனாக உன் உடம்பின் சாம்பல் நிறம் மறைந்து பொன்மயமான மினுமினுப்பு, தங்கமயமான மினுமினுப்பு உண்டாகிறதோ அப்பொழுது கோப தேவதையே உன் சாபம் தீரும். இதுதான் பித்ருக்கள் அளித்த சாபத்தின் சாரம். கோபதேவதை ஜமதக்னியிடம் கோபம் அடைந்தது. அந்த கோபத்தினால் குற்றம் புரிந்தது. குற்றத்திற்கு வருந்தி பித்ருக்களிடத்தில் மன்னிப்பு கோரியது. பித்ருக்களும் சாபமளித்து சாபத்திலிருந்து விமோச்சனத்தையும் என்ற சமயத்தில் விடுதலை உண்டாகப் போகிறது என்பதையும் சொன்னார். எங்கு தானம் நன்கு செய்யப்படுகின்றதோ, இதையும் நன்கு கவனித்து பாருங்கள். நாம் நமக்கு என்று வைத்து கொள்ளாமல் நம்மிடத்தில் இருப்பதை மனப்பூர்வமாக மற்றவர்களுக்கு அளித்து அவர்கள் படும் ஆனந்தத்தை பார்த்து சந்தோஷிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆகார விஷயத்தில் அத்தகையதொரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். இப்படி எவனொருவன் தன்னுடைய வஸ்துவையும் மற்றவர்களுக்கு அளித்து அதில் சந்தோஷம் அடைகிறானோ அத்தகையதொரு உயர்ந்த தானத்தில் உன்னுடைய சாம்பல் நிறம் மறைந்து, இப்படி கீரிப்பிள்ளையினுடைய உடம்பு அருவருக்கத்தக்கதான வகையில் அமைந்திருக்கிறது, அது மறைந்து முழுவதும் பொன்மயமாகிவிடும். அப்பொழுது கோபதேவதையே உனக்கு சாப விமுக்தி என்று சொல்லிவிட்டார்கள். அது முதற்கொண்டு கீரிப்பிள்ளை எங்கெங்கு தானங்கள் நடைபெறுகின்றனவோ, பல அரசர்கள் ஆங்காங்கு தானங்கள் செய்கிறார்கள், பல பிரபுக்கள் தானங்கள் செய்கிறார்கள், அன்னதானங்கள் பல இடங்களில் நடைபெறுகின்றன. இப்படி எல்லா இடத்திற்கும் கீரிப்பிள்ளை சென்றது, விழுந்தது, உருண்டது, பிறண்டது. எந்த இடத்திலும் கீரிப்பிள்ளைக்கு நற்கதி உண்டாகவே இல்லை. இறுதியில் கீரிப்பிள்ளை ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து சேர்ந்தது. அப்பொழுது ஹஸ்தினாபுரத்தின் அரசன் தர்ம பிரபு, தர்மராஜர் யுதிஷ்டிரர், சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவினாலே ரட்சிக்கப்படும் பாண்டவர்களில் மூத்தவர். அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் தர்மராஜா. அந்த தர்மபுத்திரர் மாபெரும் யாகத்தை செய்கிறார். யாகத்திற்கு ராஜசூய யாகம் என்பது பெயர். எதிர்ப்பே இல்லாமல் ராஜாக்கள் இருந்தார்களேயானால் அவர்கள் செய்யும் யாகத்திற்குத்தான் ராஜசூய யாகம் என்பது பெயர். அந்த யாகத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைங்கரியம் அளிக்கப்பட்டது. துரியோதனனுக்கு ஒரு கைங்கரியம், கர்ணனுக்கு ஒரு கைங்கரியம், அஸ்வத்தாமாவிற்கு ஒரு கைங்கரியம், நகுல சகதேவனுக்கு, பீமனுக்கு, அர்ஜுனனுக்கு, துச்சாசனனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைங்கரியம் ஆயிற்று. தர்மபுத்திரரிடத்தில் கண்ணன் சென்று கேட்டார், அப்பா தர்மபுத்திரா, எல்லோரும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார்களே, நான் எந்த காரியத்தை செய்வது, எனக்கு என்ன கைங்கரியம் என்றவுடன், கிருஷ்ணா நீ பரம்பொருள் தானே, நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை ஏற்றுக்கொள் என்றவுடன் கிருஷ்ணன் தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட கைங்கரியம் என்ன தெரியுமா? அங்கே ராஜசூய யாகத்தை சேவிக்க, ராஜசூய யாகத்தை பார்ப்பதற்கு, அதில் கலந்து கொள்வதற்கு வரக்கூடிய மகான்கள், தபோதனர்கள், மகர்ஷிகள் இருக்கிறார்களே, அவர்கள் திருவடிகளில் தீர்த்தம் சேர்த்து அந்த ஸ்ரீபார தீர்த்தத்தை கண்ணன் தன்னுடைய சிரசில், தன்னுடைய தலையில் புரோக்ஷித்து கொண்டான். அது தவிர அவர்கள் புஜித்த பின்பு அவர்கள் புஜித்த இலையை எடுத்து அந்த இடத்தை அவன் சுத்தம் செய்தான். இந்த பொறுப்பை கண்ணன் தானே விரும்பி ஏற்றுக்கொண்டான். பாகவதர்கள் வருகை அவ்வளவு பெருமை வாய்ந்தது. பாகவதர்கள் அமுது செய்யக்கூடிய இடம் அவ்வளவு பவித்திரமானது. இதை கண்ணன் ஏற்றுக்கொண்டான். அந்த சபைக்கும் கோபதேவதையான கீரிப்பிள்ளை வந்தது. தருமபுத்திரரே தானம் செய்கிறாரே, அதைவிட புண்ணிய திருத்தலம் வேறு என்ன இருக்க முடியும்? கீரிப்பிள்ளையின் உடல் தங்கமயமானதா? அதன் சாபம் நீங்கியதா? ஜமதக்னியின் பெருமைகள் என்ன?
தவிரவும் ஜமதக்னியினாலே மேலும் பல தானங்களின் சிறப்புகள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடை மற்றும் செருப்பு இவை இரண்டையும் தானம் செய்வதனால் உண்டாகும் பயன் என்ன? இதையெல்லாம் கரடுமுரடான இந்த பாதையில் குடையில்லாமல் செருப்பில்லாமல் அவர் தம் தபோவனத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது உணரலாம். ஏகமேவா